மன்னார் புத்தளம் பாதையை நிரந்தரமாக மூடுவீர்களாக இருந்தால் அந்த துரோகம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு தெரியும். நாடு தனியாக தாருங்கள் என்று போராடிய வரலாறு இருக்கிறது. சயனட் வில்லைகளை இளைஞர்கள் கட்டிக்கொண்டு போராடிய வரலாறு இருக்கிறது. நாங்கள் நாட்டை பிரியுங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது வேறு எதையும் பிரித்து தாருங்கள் என்று கேட்கவில்லை. எங்களுக்கு எங்களுடைய மண்ணுக்கு போவதற்கு பாதையை தாருங்கள் என்று கேட்கிறோம். எங்களுக்கு இருந்த பாதை 100 வருஷம் பழமையான பாதை. அந்த 100 வருஷம் பழமையான பாதையை இழுத்து மூடுவதற்கு அரசாங்கம் முடிவெடுக்குமாக இருந்தால் எங்களோடு கலைத்தீர்களா, எங்களை அழைத்தீர்களா? எங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்களிடம் நாங்கள் எவ்வாறு இதற்கு பதில் சொல்லுவோம்? எனவே தயவு செய்து முனீர் முலவர் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் வேறு தமிழ் தெரிந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்றொரு மனச்சாட்சி இருந்தால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் முஸ்லிம் சமூகத்தை பார்ப்போம் என்று சொல்லுகிறீர்கள், முஸ்லிம் தமிழ் சமூகத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லுகிறீர்கள். வடக்கு கிழக்கு வடக்கிலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமான பாதை. இதை தயவு செய்து மூட எடுத்த முடிவை நீங்கள் மாற்றுங்கள். அண்மையிலே ஜனாதிபதி புத்தளத்துக்கு சென்ற பொழுது அந்த மன்னார் புத்தளம் பாதையிலே ஒரு பெரிய அணைக்கட்டை கட்டுவதற்கு 600 மில்லியன் தருவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அதை உடனடியாக நிறுத்துங்கள். அந்த அணைக்கட்டு கட்டப்பட்டால் நிரந்தரமாக மன்னார் புத்தளம் பாதை இழுத்து மூடப்படும் என்ற வரலாறு இந்த என்பிபி அரசாங்கம் செய்தது என்ற தவறான முடிவு இந்த நாட்டிலே பெரிய அழிவை கொண்டு வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.